ஒருத்தர் 1 lakh சேலரி வாங்கினாலும் மந்த்லி அவங்க வந்து போராதான் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மந்த்லி 40,000 சேலரி வாங்குறவங்க ரொம்ப ரிச்சாக இருக்கலாம். ஏன் தெரியுமா? ரிச் பீப்புள் வந்து அசட்ஸை வாங்குறாங்க, அதே போர் பீப்புள் வந்து லயபிலிட்டிஸ் வாங்குறாங்க. நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் சேலரி அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க, ஆனால் மந்த் எண்ட் வந்தால் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் சுத்தமாக இருக்காதுங்க. ஏன்னா சேலரி வந்த உடனே இஎம்ஐ போயிடுங்க. கார் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு பில்லு, இந்த மாதிரி எல்லாமே போயிடும். மந்த் எண்ட் வரும்போது சேவிங்ஸ் எதுவுமே இருக்காது, ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்குங்க. நம்மள பல பேர் கார் வாங்குறோம், அதை மறுக்க முடியாத உண்மைங்க. அதை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், அதை அசட்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அது வந்து அசட்டு கிடையாது, அது டோட்டலாக லயபிலிட்டிங்க. ஏன் சொல்கிறேன்னா, பெட்ரோல் செலவு, இன்சூரன்ஸு, மெயின்டெனன்ஸு, இஎம்ஐ, அது எல்லாமே இருக்குங்க. எல்லாத்துக்கும் காசு போய்கிட்டே இருக்கும் அதில். ஓகேங்களா? ஒரு விஷயம் உங்கள் பாக்கெட்டில் இருந்து மணி எடுத்தால் அது வந்து கண்டிப்பாக லயபிலிட்டி தானே? ஓகே தானே? அதே வந்து உங்கள் பாக்கெட்டுக்கு காசு வந்தால் தான் அது வந்து அசட்டாக சொல்ல முடியும். நம்ம ரிச் பீப்புள் வந்து வேலை செய்ய வைப்பாங்க, அதனால் டைம் போக போக இன்னும் ரிச் ஆகிட்டே போகிறாங்க அவங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறாங்க, ஆனால் லைக் ஃபோன் வாங்குறது, பைக் வாங்குறது, அப்கிரேட் பண்ணுறது, கார் அப்கிரேட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அசட்ஸ் அவங்க பில் பண்ணவே மாட்டாங்க எப்போவுமே. புவர் பீப்புள் வந்து மணி எக்ஸ்பென்ஸ் தாங்க போகுது எப்போவுமே. ரிச் பீப்புள் வந்து மணி வந்து அசட்டில் போடுறாங்க, அதனால தான் அவங்க வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது நமக்கு. மாதம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணாலும் வெல்த் ஈஸியாக பில்ட் பண்ணலாங்க. காம்பவுண்டிங் ஸ்லோலி லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணும். பல பேர் வந்து 60 வயசு வரைக்கும் இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, அது நல்லாவே தெரியும் நமக்கு. ஏன்னா அவங்க லயபிலிட்டிஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அசட்ஸை வந்து அவங்க பில் பண்ணுறதே இல்லைங்க. நம்ம ரிச் ஆகணும்னா ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சா மட்டும் போதாதுங்க, கரெக்டான அசட்ஸை நம்ம வாங்கணும். சரியா? இந்த மாதிரி சிம்பிளான யூஸ்ஃபுல் ஃபைனான்ஸ் வீடியோஸ் வேணும்னா தொடர்ந்து பார்க்கணுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் வந்து இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணும். என்னோடது இல்லை, மற்ற வீடியோஸ் எல்லாமே சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு பவர்ஃபுல் ஃபைனான்ஸ் கான்செப்ட் பார்க்கலாம் வாங்க.